நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக மீனவர்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும், கச்சத்தீவை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறாரு. இந்த தீர்மானம் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளாலும் அக்செப்ட் பண்ணப்பட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பா பாஜக இந்த தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் திமுக, அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நாடகம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள்லாம் அவங்களுடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள இருந்துச்சு. சோ இந்தியாக்குள்ள இருந்த இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தப்போ மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க, மாநிலத்துல ஆட்சியில இருந்தது பாத்தீங்கன்னா திமுக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற விவகாரம் ஆரம்பிக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா திமுகவால தான். சோ அந்த சமயத்துல இருந்து இந்த சமயம் வரைக்குமே மீனவர்கள் இதனால பலவிதமான போக்குல பாதிக்கப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. சோ அந்த தேர்தலுக்கு ஓட்டுக்களை பெறணும், இவங்களோட வாக்கு வங்கியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்மானத்தை ஒரு அரசியல் நாடகமா தான் முதல்வர் மு க ஸ்டாலின் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. இவரை தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு, பெண்கள் குழந்தைகள்னு யாருக்குமே தமிழ்நாட்டுல ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு இருண்ட ஒரு காலத்துல தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, நாளுக்கு நாள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில அடுத்தபடியா இவருடைய நாடகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது தான். இந்த கச்சத்தீவு விவகாரம் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை கருணாநிதியினாலதான். அவருடைய தந்தை கருணாநிதி அவர் மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினாலையும் தான். ஸோ ஒரு பக்கம் திமுக, அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் எடுத்த முடிவு அப்படிங்கிறது ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்றாரு. அது எப்படி மீனவர்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு கேடு அப்படிங்கிறது ராஜதந்திரமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இந்த தீர்மானத்துக்கு தன்னுடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. இவரை தொடர்ந்து அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு விவகாரம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி எடுத்துட்டு வந்தது இந்த விவகாரத்தை ஆரம்பிச்சதே திமுக தான். ஸோ அதே திமுக திரும்ப அதுக்கு வந்துட்டு அதை சரி பண்ணணும், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது, அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதே ஒரு வேடிக்கையான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இவருடைய தேர்தல், அதாவது ஸ்டாலின் அவருடைய தேர்தல் அரசியலுக்காக மீனவர்களை இங்க பகடக்காயா யூஸ் பண்றாரு. ஸோ மீனவர்களை பகடக்காயா யூஸ் பண்றதை ஏத்துக்கவே முடியாது. ஸோ இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த பகடக்காயா யூஸ் பண்றதை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமா இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவர் களத்துல இறங்கினார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் உண்மையா அப்படின்னு ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுது. ஆமா, நிஜமாவே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் நாடகம் தான் மேற்கொள்றாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் நகர்வை கொண்டுட்டு போறதுக்கு முதல் காரணமா இங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான். ஏன்னா கடந்த 2024 தேர்தல் பாத்தீங்கன்னா 7 கட்டமா நடைபெற்றுச்சு. முதல் கட்டமா தமிழ்நாட்டில் நடைபெற்றுச்சு. இதற்கு மோடி அவர்கள் பலவிதமா பிரச்சாரங்கள் மேற்கொண்டாரு. இவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ற மாதிரி தான் இவரோட பிரச்சாரங்கள் தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இவர் எந்த மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்வார்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல போய் எப்படி சொல்வார்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ், அதாவது குஜராத்ல இருக்க முஸ்லிம்ஸுக்கு பாகிஸ்தான்னால பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அதே மாதிரி இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனீங்கன்னா அங்கேயும் பாகிஸ்தான்னால அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவாரு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் ஸ்டேட்ஸ்ல இவர் என்ன மாதிரியான நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவாரு. ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டு மக்களை வந்து எப்படி சித்தரிக்கிறாரு வட இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா, வட இந்திய ஆட்களை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க பீப்புளுக்கு பிடிக்காது, அவங்கள வந்துட்டு ஒரு அசிங்கமா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை வந்துட்டு இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நரேட்டிவ்ஸை கிரியேட் பண்றது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி கேம்பெயின் பண்றத ஒரு வாடிக்கையான விஷயமா தான் மோடி வந்துட்டு பின்பற்றிட்டு வராரு.
அது மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எடுத்து பேசுறதுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அப்படி பேச மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலங்கை விவகாரம், கச்சத்தீவு விவகாரம் தான். சோ என்னன்னா இலங்கை, அதாவது தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கைக்கு போய் அந்த கச்சத்தீவுல போய் மீன் பிடிக்க செல்லும் போது அங்க பாத்தீங்கன்னா மீனவர்களை வந்துட்டு இலங்கை கடற்படையினர் கைது செய்து படகுகளாம் பறிமுதல் பண்ணுவாங்க. இது ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்கு. சோ இவர் என்ன மாதிரி பிரச்சாரத்தை முன் வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல்ல நீங்க வந்துட்டு எனக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மீனவர்கள் பிரச்சனையை வந்து நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை முன் வச்சாரு. சோ இப்ப இந்த கச்சத்தீவு அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளதான் இருந்துச்சு. சோ இந்தியாக்குள்ள இந்த கச்சத்தீவு இருந்ததை இலங்கைக்கு யார் தாரவாத்து கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா காந்தி அவர்கள். கச்சத்தீவு வந்துட்டு இலங்கைக்கு கொடுக்கும்போது மத்தியில ஆட்சியில இருந்தது காங்கிரஸ், இங்க மாநிலத்துல ஆட்சியில இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. சோ திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து இந்த விவகாரத்துல ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் காங்கிரஸும் கொண்டுட்டு வந்த, அதாவது அவங்க பண்ண அந்த அரசியல் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா இங்க ஏற்பட்டுச்சு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த தீர்மானம், அதாவது ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துட்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு பாஜக எப்படி வந்துட்டு செவிசாய்ச்சாங்க, செவிசாய்த்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துவதற்காக, திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜக, அதாவது மோடி அவர்கள் பயன்படுத்திய விஷயம் தான் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது. இந்த கச்சத்தீவு விவகாரத்தை வச்சு அவங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. மோடி ஸ்டாலின் நோக்கி வீசின பால ஸ்டாலின் கையில பிடிச்சு என்ன பண்றாருன்னா பிஜேபியை நோக்கி வீசுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா சட்டசபையில பலவிதமான தீர்மானங்களை வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு முன்ன வந்து வச்சிருக்கிறாரு. இந்த நீட் பத்தி, பல கல்வி விஷயங்கள் சார்ந்து, இந்த ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த வக்பு மசோதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பத்தி சட்டசபையில பேசப்பட்டிருக்கு. இது எதையுமே பாத்தீங்கன்னா பாஜக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டதே கிடையாது. அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஆனா இந்த விவகாரத்துல, இந்த கச்சத்தீவு விவகாரத்துல இந்த தீர்மானத்தை பிஜேபி செவிசாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா தான் இந்த விவகாரம் நமக்கு காட்டுது. மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் போக்கஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.